அங்கிருந்து நீ எடுத்துக்கோ. ஐ நோ இட்ஸ் அ ஹியூஜ் ஃபேவர், பட் எனக்கு வேற வழி தெரியல. ப்ளீஸ் ப்ளீஸ். Thank you so much. Keys. பைக் ஏன்டா கொடுத்த? தெரியல மச்சான். அப்போ எனக்கு ஒன்றும் புரியலடா. திரும்ப கொடுத்துருன்னு தானே சொன்னான். அவ என்ன உன்ன மாதிரி லூஸா? சத்தியமா தரமாட்டா. முட்டா கொடுத்தா தானே இந்த பொண்ணுங்களை எப்படி தானே அவங்க மேலே பழி போட முடியும்? அத்தான் இப்படி நடந்துக்கிட்ட. இந்த பொண்ணுங்களை பற்றி தெரியல மச்சான். ஆனால் அந்த சித்திங்களா இப்படி தான் இப்போ தான் எனக்கு புரியுது. இப்போ ஃபீல் பண்ணி என்ன பிரயோஜனம்? அப்போவே சொன்னேன் எதுக்கு இந்த வம்புன்னு. லூஸு மாதிரி மூக்கை உடச்சிக்கிட்ட, பைக்கை விட்டுட்ட. இதில் சரண்யா கூட பிரேக்கப் வேற பண்ணிட்ட. என்னது பிரேக்கப் பண்ணலையா? சண்டை போட்டோம், பேசிக்கல. ஆனால் பிரேக்கப்னு சொல்லிக்கல. பைக் நிச்சயமா வராதுல. சான்ஸே இல்லை. ஹலோ சரண்யா, நான் பைக்கை வித்துட்டேன். ஐம் சாரி. என்னாச்சு? லைட்ஸ் ஆன். காமிங்க. கேவலமா இருக்கு. எக்ஸ்பிரஷனே கொடுக்க மாட்டேன்றாரு. அடுத்தது காமிங்க. நெக்ஸ்ட் வாங்க. எல்லாமே அப்படிதான் இருக்கு. டேய் என்னடா இது? படமே முடிஞ்சிரா, போட்டோ ஷூட்ரா இது? நான் இவனுக்கு இருக்க சொல்லலாம். டேய் உங்களுக்கு என்னடா பிரச்சனை? சாரிண்ணா. டைம் ஆச்சுடா, ஈவினிங் சப்மிட் பண்ணனும்டா. ரெடி போஸ். லைட்ஸ் ஆஃப். படமே முடிஞ்சிருச்சு, இருந்தாலும் கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்கண்ணா. இது ஆக்ஷன் படம் தானே? இல்ல உங்க மேல நம்பிக்கை இல்லாம இல்ல, இந்த பசங்க சிரிக்கிறத பார்த்தாதான் கொஞ்சம் பயமா இருக்கு. நான் வேற என் ஆள்கிட்ட பயங்கரமான ஆக்ஷன் படத்துல நடிக்கிறதா சொல்லிட்டேனா, அதான். ஆனா எடிட்டர் வெளியே வெயிட் பண்றாரு. நான் கேட்டது கொஞ்சம் பதில் சொல்லுங்க. சிடி தோ. ஏய் சூப்பரா. தூங்கி 2 நாள் ஆச்சு. இன்னைக்கு ஈவினிங் சப்மிஷன் வரல. இன்னைக்கு காலையில் தான் அவுட் எடுக்கவே முடிஞ்சது. அதான் ஃபோன் கூட பண்ணல, நேராக கொடுத்துடலான்னு. இப்போ என் சிஸ்டம் ஃபார்மேட் பண்ணலாம்ல? அடிச்சிரு. ஒரு பென்ட்ரைவ் பேக்கப் மட்டும். 1 செக். என்னங்க? சூப்பர்ரா, தேங்க்யூ. நோ ப்ராப்ளம். எப்போ சப்மிஷன்? இன்னைக்கு ஈவினிங். ஓகே, ஆல் தி பெஸ்ட். கார்த்தி, சாப்பிட்டியா? அவுட் சப்மிட் பண்ணிட்டு வந்துறியா? லைட்ஸ்லாம் என்னதான் கொடுக்க சொல்லிருக்கீங்க, மறந்துட்டீங்களா? கலக்கு. ஏய் கேஷவ் அண்ணா, சிடி சப்மிட் பண்ணிட்டு வரியா? இல்லண்ணா, 2 நாளா குளிக்கல, ட்ரெஸ் மாத்தல, ஒரே கப்பு. குண்டா சொல்லலாம். சிடி சப்மிட் பண்ணிட்டு வரியா? பண்ணிடுறேண்ணா. அடுத்த படம் நீ ஹீரோ, நான் பேசிக்கிறேன். இத பாரு, இது சிடி சப்மிஷனுக்கு. இது ஒரு காப்பி பென்ட்ரைவ். ஓகே சரியா? ஆனந்தன் ஸ்டுடியோ தானே? சரி, அதேதான். சிடி அவங்க கிட்ட கொடுத்துட்டு எனக்கு உடனே கால் பண்ணணும். சரி, நான் கொடுத்த உடனே உங்களுக்கு கால் பண்றேன். இந்தா, நான் வேற ஆக்டர் விஸ்வநாத் மீட் பண்ணோம். நீ பாத்துக்கோ. நான் பாத்துக்கிறேன். பார்த்து பத்திரமா போ. மறக்காம கால் பண்ணும். நான் கண்டிப்பா கால் பண்றேன். பென்ட்ரைவ்ல இருக்கிறத சிஸ்டம்ல காப்பி பண்ணணும். ஓகே? ஓகேண்ணா.
மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவே, ஒரு மரமானாலும் பழமுதிர் சோலை மரமாவே, கருங்கல்லானாலும் தணிகை மலையில் கல்லாவே. கிளி ஆளு செம்ம சார்பு. நீ ஏமாத்த நினைச்சனோ ஏன் மாட்டிப்ப. 2 பஸ் அடிச்சனோ ஏன் 2 பஸ் அடிச்சன்னு சொல்லிடு. வணக்கம் மைக்கே. தோஸ்து பேர் டில்லி. வணக்கம். நானும் நேரில் உன் கையாண்ட வந்து இன்னொன்று வெயிட் பண்ணிருந்தேன். பார்த்துக்க நம்ம பையன். வட்டா வர மைக்கே. இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருக்க? ஊரில் கொஞ்சம் பஸ் அடிச்சிருக்கலாம். அப்புறம் அத்தை வீட்டில் கொஞ்சம் நகை. 4 செல்ஃபோன் அடிச்சிருக்கண்ணே. நீ எந்த ஊரு? பொள்ளாச்சி பக்கத்தில் காதரத்தாம்பட்டிண்ணே. அங்க என்ன ஐபோன் அடிச்சிருக்க போற? ஆமா, என்ன ட்ரெஸ் இது? நீலாம் பிக் பாக்கெட் அடிக்க வேணாம். உன்னெல்லாம் போலீஸ்காரன் பார்த்தான் சும்மாவே தூக்கி கொண்டு போய் உள்ள உட்கார வச்சிருவான். யாரா சொன்னா பிக் பாக்கெட்னா இப்படி தான் இருக்கணும்னு? என்ன பாரு, என்னை பார்த்தா பிக் பாக்கெட் என்ன சொல்லுவான்? இல்லைண்ணே. அதான் மேட்ரு. டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணியிருக்க. இந்த எடிட்டர் என்னடா சொன்னா? சிஸ்டம் ஃபார்மேட் பண்ணிட்டானாடா. வெறும் 5 ஷார்ட்ஸ் மட்டும்தான் இருக்குன்னு சொன்னான். பஸ் இவரை எப்படி பிடிச்சிங்க? தெரிஞ்சவங்களை வச்சு பிடிச்சோங்க. ஓ, இப்போ ஷார்ட் ஃபிலிம்லாம் நடிக்கிறாரு அவரு? பண்ணுவார். பேமெண்ட்லாம் எப்படி? நீங்க கொஞ்சம் உள்ள போய் கேளுங்களேன். சாரி பஸ். ஏண்டா அந்த குண்டன் தானே ஃபுட்டேஜ் தொலைச்சது? எல்லாரும் டென்ஷனாக இருக்கும். அவன் மட்டும் ஜாலியாக பாட்டு கேட்டிருக்கான். அவன் பயப்பட்டானா பாட்டு கேட்க ஆரம்பிச்சிருவான். இது அவன் ஃபோன் ஃபுல்லாக சாமி பாட்டு தான் இருக்கும். அவன் எப்பெல்லாம் பயப்படுறானோ அப்பெல்லாம் பாட்டு கேட்க ஆரம்பிச்சிருவான். ஐயா குபரர். வாயா டைரக்டர, படம்லாம் போட்டு பாத்தியா? எப்படி வந்திருக்கு? தெரியாம தான் கேக்குறேன். ஒரு சினிமா எடுக்கிறதுல உங்கள விளையாட்டா போச்சு இல்ல? ஒரு 4 பேரு, ஒரு கேமரா, ஒரு கிளாப் போர்டு இருந்தா நீ எல்லாம் ஒரு டைரக்டர். இது பார், சீனிவாசன் சொன்னாங்கிறதுக்காக இந்த படத்துல நடிக்கவே நான் ஒத்துக்கிட்டேன். தெரியாம தான் கேக்குறேன். ஒரு 15 நிமிஷம் சினிமா, ஒரு 40 பேரை வச்சு சரியான நேரத்துல உன்னால படம் கொடுக்க முடியல. நீ எல்லாம் நாளைக்கு இண்டஸ்ட்ரிக்கு வந்து 4000 பேரை வச்சு எப்படி சமாளிக்க போற? இப்படி கைய கட்டிக்கிட்டா? இது பார், எவன் ஒருத்த முதல் வாய்ப்பை தவற விட்டானோ அவன் அங்கேயே தோத்துட்டான். தோத்தவன் மறுபடியும் ஜெயிக்கிற வரைக்கும் அவனுக்கு எங்கேயுமே இடம் இல்ல. உள்ள என்ன இருக்கு பாரு. பர்சனே சிடி, பென்ட்ரைவ். பெட்ரு எல்லாத்தையும் உள்ள போட்டு பர்ஸை மட்டும் எடுத்து வை. சரிண்ணே. எவ்வளோ இருக்கு? 2000 சில்ட்ரண்ணே. பர்ஸ் அடிச்ச உடனே பணத்தை எடுத்துட்டு பர்ஸை தூக்கி போட்டுறணும். நான் ஃபர்ஸ்ட் அடிச்ச பர்ஸை இன்னும் ஞாபகார்த்தமாக வச்சிருக்கேன். நீ என்ன பண்றா? அந்த 2000 ரூபா எடுத்துட்டு ரிச்சா ஒரு ஷர்ட், சரிண்ணே. நல்ல காலேஜ் பையன் மாதிரி வாங்கி போட்டு இன்னும் 1 மணி நேரத்தில் வந்து இந்த ஷர்ட்டில் பாரு. என்னடாச்சு? என்னடாச்சு? சொல்றேன்டா அண்ணா ஒன்றும். எவன் ஒருத்த முதல் வாய்ப்பை தவற விட்டானோ